फ्रेंड्स वणक्कम एंड वेलकम बैक टू मालास तमिल किचन। இந்த வீடியோல மழைக்காலத்துக்கு உகந்த தூதுவளை ரசம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம்। சளி இருமல் இது ரெண்டுத்தையுமே இந்த தூதுவளை ரசம் குணமாக்கும்। ஃபர்ஸ்ட் ஒரு மிக்ஸி ஜார்ல 1 டீஸ்பூன் அளவு ஜீரகம், 1 டீஸ்பூன் அளவு மிளகு, அது கூட 6 சின்ன வெங்காயம், 12 பூண்டு பற்கள் இதெல்லாம் சேர்த்துக்கலாம்। இந்த சின்ன வெங்காயம் பூண்டு எல்லாமே சளியை நமக்கு முறிச்சு வெளியே கொண்டு வரும்। இது கூடவே 2 தடவை தண்ணியில் அலசி வச்ச தூதுவளை இலை 15 சேர்த்து இதை தண்ணி எதுவும் சேர்க்காமல் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம்। நெக்ஸ்ட் இப்போ ஒரு பாத்திரத்தை சூடு பண்ணி அதில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எடுத்துக்கலாம்। எண்ணெய் சூடானப்புறம் அரைச்சிட்டு இந்த தூதுவளை பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம்। இதை ஒரு 30 செகண்ட் நம்ம வதக்கி விட்டுக்கலாம்। அப்புறம் ஒரே ஒரு தக்காளியை கரைச்சி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்க போகிறோம்। நெக்ஸ்ட்டு தக்காளியை கட் பண்ணியோ கரைச்சியோ சேர்த்துக்கோங்க। ரசம் செய்யும் போது அரைச்சி சேர்த்தா அந்த விதைகள்லாம் அரைப்பட்டு நமக்கு ரசத்தோட டேஸ்ட் கசப்பு கொடுக்கும்। அடுத்து ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு புளியை ஊற வச்சு அதோட தண்ணியையும் சேர்த்துக்கிறேன் இந்த ரசத்துக்கு। பருப்பு வேக வச்ச தண்ணி இது இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கலாம், இல்லாட்டி வேண்டாம்। இந்த தண்ணி சேர்த்தா நல்லா நமக்கு சுவையாக இருக்கும் ரசம்। அடுத்து இந்த தூதுவளை அரைச்சோம்ல அந்த மிக்சியில் கொஞ்சம் தண்ணி விட்டு அதை வாஷ் பண்ணி அந்த தண்ணியும் சேர்த்துக்கிறேன்। இதெல்லாம் சேர்த்தப்புறம் நம்ம ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம், 1/2 டீஸ்பூன் அளவு சாம்பார் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம்। பச்சை மிளகாய் சேர்க்குற பழக்கம் இருந்துச்சுன்னா நீங்கள் பச்சை மிளகாய் கூட சேர்த்துக்கலாம், சாம்பார் மிளகாய் தூளை தவிர்த்துட்டு। அடுத்து ஒரு 3 கொத்தளவு கருவேப்பிலையும் ஃப்ரெஷ்ஷாக சேர்த்துக்கிறேன்। இதெல்லாம் சேர்த்துட்டு நம்ம ஒரு கொதி வர வரலையும் வெயிட் பண்ணணும்। கொத்தமல்லி இருந்தால் நீங்கள் அதையும் சேர்த்துக்கலாம், என்கிட்ட இல்லை அதனால நான் இதை இன்றைக்கி சேர்க்கல। இப்போ தேவையான அளவு உப்பு இந்த ரசத்துக்கு। ரசம் நல்லா இந்த மாதிரி நுரைச்சி பொங்கி வரும்போது நம்ம பெருங்காயம் சேர்த்துக்கலாம்। ஒரு 5 நிமிஷத்தில் நமக்கு மழைக்காலத்துக்கு ஏற்ற ரசம் தயாராகிருச்சு। பெருங்காயம் சேர்த்து நம்ம நல்லா கலக்கி இன்னொரு கொதி வந்ததும் நல்லா இதை ஆஃப் பண்ணிடலாம்। இந்த ரசத்தை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை எனக்கு சொல்லுங்கள்। வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் மாலாஸ் தமிழ் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள்। அப்போ தான் நம்ம சேனலில் வர வீடியோஸ் எல்லாம் நீங்கள் தவறாமல் பார்க்கலாம்। வேற ஒரு யூஸ்ஃபுல் அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்।